காருக்குள் இருந்தவரை கத்தியால் குத்திய கொடூரம். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த அரசு ஒப்பந்ததார். காருக்குள் இருந்த 2 பெண்களும் அலறியெடுத்து ஓட்டம். கள்ளக்காதல் விவகாரத்தால் பட்ட பகலில் நடந்த கொலை சம்பவம். என்ன நடந்தது? வெல்கம் டு தி கிரைம் டாக் நிகழ்ச்சி. புதுச்சேரியை சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரரான பிரகாஷ் சென்னை வந்து அசோக் நகர் காவல் நிலையம் அருகே 4வது அவென்யூவில் அவருடைய காரில் அமர்ந்து குணசுந்தரி, சுகன்யா என்ற 2 பெண்களிடம் பேசிட்டு இருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் காருக்குள் இருந்த பிரகாஷை கத்தியால சரமாரியா குத்தியிருக்காரு. தடுக்க முயன்ற பெண்ணுக்கு கையில் வெட்டு விழுந்தது. உடன் இருந்த மற்றொரு பெண் அலறியடித்து ஓடியுள்ளார். விழாவில் கத்தி குத்து காயத்துடன் ரத்தம் சொட்ட சொட்ட காரில் இருந்து இறங்கி நடந்து சென்ற பிரகாஷ் அருகிலுள்ள அபார்ட்மெண்ட் வாசலில் விழுந்து உயிருக்கு போராடினார். 1 மணி நேரத்திற்கு மேலாக உயிருக்கு போராடியவருக்கு அங்கிருந்தவர்கள் தண்ணீர் கொடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சம்பவ இடம் வந்த போலீசார் 108 ஆம்புலன்ஸை வரவழைத்து பிரகாஷை KK நகர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று வழியிலேயே பிரகாஷ் இறந்து விட்டதாகவும் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது தொடர்பா CCTV காட்சிகளை வச்சு பிரகாஷுடன் அருகில் இருக்கும் டீ கடையில அமர்ந்து டீ சாப்பிட்ட ஜாபர்கான் பேட்டையை சேர்ந்த குணசுந்தரி விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க போலீசார். அப்பகுதியில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் கையில் காயத்துடன் சிகிச்சை எடுக்க சென்ற சுகன்யாவும் அவரது கணவர் தனஞ்செழியனையும் மடக்கி பிடித்தாங்க போலீசார். விசாரணையில் தான் இந்த சம்பவத்தில் ஒளிந்திருக்கும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்தது. கைது செய்யப்பட்டுள்ள தனஞ்செழியன் மற்றும் சுகன்யா கணவன் மனைவி என்பதும், தனஞ்செழியன் கடலூர் மாவட்டத்தில் போக்குவரத்து துறையில் பணியாற்றி வருவதும் தெரிய வந்திருக்கு. மதுவிற்கு அடிமையான தனஞ்செழியன் கடந்த 2 மாதங்களுக்கு முன் போதையில் மனைவி சுகன்யாவை கடுமையாக அடித்து உதைத்துள்ளார். இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக சுகன்யா தனஞ்செழியனை பிரிந்து சொந்த ஊரான பாண்டிச்சேரியில சில மாதங்களா வசித்து வந்தாங்க. அந்த இடைவெளியில தான் சுகன்யாவுக்கு பாண்டிச்சேரியில் கட்டுமான நிறுவனம் நடத்தி வரும் பிரகாஷ் என்ற பள்ளிக்கால நண்பருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இருவரும் 9ஆம் வகுப்பு வரை ஒன்றாக படித்தவர்கள். அப்போது ஏற்பட்ட பழக்கத்தால் பிரகாஷின் ஒப்பந்த நிறுவனத்திற்கு தேவையான பணிகளை ஆன்லைன் மூலமாக சென்னையில் இருந்தே சுகன்யா செய்து கொடுத்ததா சொல்லப்படுது. தற்போது சுகன்யா பாண்டிச்சேரியில் இருந்ததால பிரகாஷுடன் நெருக்கமாகி நாளடைவுல ரகசிய காதலாவும் மாறியிருக்கு. படிக்கும் காலத்திலேயே பிரகாஷ், சுகன்யா இருவரும் காதலித்து வந்ததாகவும், சுகன்யாவின் பெற்றோர் இதை ஏற்க மறுத்து சுகன்யாவுக்கு வேறொரு நபருடன் கல்யாணம் பண்ணி வைத்ததாகவும் சொல்லப்படுது. தற்போது பிரகாஷின் மனைவியும் விட்டு பிரிந்த நிலையில பிரகாஷ், சுகன்யா இருவரும் நெருங்கி பழகியிருக்காங்க. இந்த விஷயம் சுகன்யாவின் கணவரான தனஞ்செழியனுக்கு தெரிய வர இருவர் மீதும் தனஞ்செழியன் ஆத்திரத்துல இருந்தாரு. இந்த நிலையில் சென்னை நகரில் மாநகராட்சி சார்பில் விடக்கூடிய டெண்டர் ஒன்றை எடுப்பதற்காக பிரகாஷ் கள்ளக்காதலியான சுகன்யாவிடம் காரில் சென்னைக்கு வந்திருக்கா. பின்னர் சுகன்யா சென்னையில் வசித்து வரும் சித்தி மகள் குணசுந்தரியிடம் சென்னைக்கு வந்திருப்பதாகவும் தன்னை பார்க்க வருமாறும் கூறி அசோக் நகரில் உள்ள காஃபி ஷாப்பிற்கு சென்று சாப்பிட்டு விட்டு கரண்ட் லொகேஷனையும் சுந்தரிக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்காங்க. இதை அப்படியே சுகன்யாவின் கணவரான தனஞ்செழியனிடம் அந்த லொகேஷனை குணசுந்தரி அனுப்பி வச்சிருக்காங்க. கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற தனஞ்செழியன் ஆப்பிள் அறுக்க பயன்படுத்தும் கத்தியை எடுத்துக்கொண்டு ஆளையே அறுக்க திட்டம் போட்டு அங்கிருந்து அசோக் நகருக்கு சென்றிருக்காரு. அப்போது காரில் பிரகாஷ், சுகன்யா, குணசுந்தரி 3 பேரும் காரில் இருந்த சமயத்துல தனஞ்செழியன் பேசிக்கொண்டே பிரகாஷின் இடது விழாவில் 2 முறை குத்தியதாகவும்
அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த குணசுந்தரி காரில் இருந்து அலறியடித்து ஓடியதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. தடுக்க முயன்ற சுகன்யாவின் கையை அறுத்ததுடன் கொலை செய்து விடுவேன் என மிரட்டி தனஞ்சலியின் கையோடு சுகன்யாவை இழுத்து சென்றதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. அக்கா மாமாவை ஒன்றாக சேர்த்து வைப்பதற்காக தான் சுகன்யா அனுப்பிய லொகேஷனை தனது மாமா தனஞ்சலியனிடம் கொடுத்ததாகவும், ஆனால் கத்தியால் குத்தி கொலை செய்வார் என எதிர்பார்க்கவில்லை என குணசுந்தரி போலீசார்கிட்ட வாக்குமூலம் தெரிவிச்சிருக்காங்க. தனஞ்சலியனை கைது செய்த போலீசார் இந்த கொலை சம்பவத்தில் குணசுந்தரிக்கு என்ன பங்கு இருக்கு என்பதை விசாரிச்சுட்டு வராங்க. உண்மையிலேயே குணசுந்தரி அக்கா மாமாவை சேர்த்து வைப்பதற்காக இந்த செயலை செஞ்சாங்களா, இல்ல சுகன்யாவுக்கும் குணசுந்தரிக்கும் இடையே ஏதேனும் முன்விரோதத்தால இருக்குமா? கணவன் மனைவிக்கு இடையில் மூன்றாவதாக யார் வந்தாலும் அதனுடைய முடிவு ஆபத்தில் தான் முடியும் என்பதை உணர வச்சிருக்கு இந்த சம்பவம். சமூகத்தில் குரலற்றவர்களின் குரலாக என்றைக்கும் ஒலிக்கும். தொடர்ந்து மனிதநேயத்திற்கு எதிரான குற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவோம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.